பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்க இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வெறும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ங்க. நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு போயிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் காலேஜ்ங்க, அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு பனிமலர் காலேஜ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மெட்ரோ இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம நியர்பைலே தான் இருக்கு. இங்க இருந்து நீங்க அதுவுமே பார்த்தாலே தெரியும், நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே மெட்ரோ ஒர்க் போற அந்த பிரிட்ஜ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். சுத்தியுமே வீடுகளுக்கு மத்தியில ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பாலமுருகன் நகருங்க. இமிடியேட்டாவே நீங்க வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான். ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்துருக்காங்க. சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லிக்கு வந்திருக்கோங்க. பூந்தமல்லியில உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இமிடியேட்டாவே நீங்க வந்து வீடு கட்டிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியில இருந்து அவுட்ரு அப்படிலாம் கிடையாது. எக்ஸாக்ட்டாவே உங்களுக்கு வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு சூப்பரா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. பாலமுருகன் நகர் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ பிரிட்ஜுங்க. மெட்ரோ பிரிட்ஜுக்கு மெட்ரோ ஒர்க் போய்கிட்டு இருக்கு. மெட்ரோ ரயிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா சுத்தி இவ்வளவு வீடுகளுக்கு பக்கத்துல இமிடியேட்டாவே நீங்க வீடு கட்டி குடி வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பூந்தமல்லி பாலமுருகன் நகர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்ட்ல, சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்ட்ல, சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. சுத்தியுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு வீடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சுத்தியுமே வீடுகள் தாங்க. சரௌண்டிங்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தான். எந்த பயமே கிடையாது. இமிடியேட்டாவே இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டி வந்துடலாம். பாலமுருகன் நகர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 3 இப்போ வந்து போய்கிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டியில உங்களுக்கு சூப்பரா வந்து பிளாக் டாப் ரோடு, உங்களுக்கு இபி லைன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இருக்க நம்ம பாலமுருகன் நகர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 58 பிளாட் இருக்குங்க. இதுக்குள்ள ஓவராலா 58 பிளாட்ல உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லோ பட்ஜெட்ல இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5499 மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 5499 ரூபாய் மட்டும் தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு பூந்தமல்லி மாதிரியான ஒரு மெயின் லொகேஷன்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பிரிட்ஜ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட்ல அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் காலேஜுங்க. இவ்வளவு பிரைம் லொகேஷன்ல வெறும் 5499 ரூபாய் மட்டும் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இடம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே நீங்க வந்து ஒரு இடம் வாங்கிடலாம், ஒரு வீடும் கட்டிடலாங்க. எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்களா, எல்லாமே பக்காவா உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் ஒர்க்கோட உங்களுக்கு இபி லைனு, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ், பிளாக் டாப் ரோடு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பிரைம் லொகேஷன்ல இவ்வளவு ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் புக்கிங்ல போய்கிட்டு இருக்குங்க. இமிடியேட்டா சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க சைட் விசிட் பண்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய சோல்ட் அவுட் ஆயிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஃபுல்லாவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி வீடு வந்து ஃபுல்லா கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. சுத்தி வீடுகள் தான். சைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னாலே இமிடியேட்டா நீங்க புக் பண்ணிடுவீங்க. மறுநாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நியர்பை காலேஜ், ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. நான் சொல்லவே வேணாம், பூந்தமல்லி அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நானும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பக்கத்திலே பனிமலர் காலேஜ் இருக்கு, சவிதா காலேஜ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாராயண டெக்னோ இருக்குங்க, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, உங்களுக்கு சுந்தர் ஸ்கூல் இருக்குங்க, அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் ஸ்கூலு. இந்த மாதிரி மேஜரா நீங்க தேடிட்டு இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா டிமார்ட் இருக்கு, இல்ல நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவிபி சினிமாஸ் இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எந்த குறைச்சலுமே கிடையாதுங்க. இல்ல இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமலைசி சிப்காட் இருக்குதுங்க. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஏரியாவாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிட்டு இருக்க குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அங்கேயும் போயிடலாங்க. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைம் லொகேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வெறும் 20 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல அவுட்டர் ரிங் ரோட் போனீங்கன்னா ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பூந்தமல்லி லொகேஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிரைம் லொகேஷனா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பாலமுருகன் நகர் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இமிடியேட்டாவே வீடு கட்டி குடி வரலாங்க இந்த லொகேஷன்ல. இங்க நீங்க லோனும் பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து போயிருக்கலாங்க. 90% வரைக்கும் உங்களுக்கு மேஜரா எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இமிடியேட்டா வாங்க, சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. இந்த லொகேஷன்ல பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரெசிடென்சியல் ஏரியாலாம் எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு தெரியும், உங்களுக்கு வந்து மெட்ரோ பிரிட்ஜ் தெரியும். இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இடம் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயங்க. உங்களுக்கு பூந்தமல்லி மாதிரி மெயினான ஏரியால இடம் இருக்குதா அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. எல்லாமே அபார்ட்மெண்ட், பிளாட் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தனி வீடு கட்டி வர்றதுக்கும் இடம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம்.
ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சைட்டை விசிட் பண்ணி இடத்த புக் பண்ணி வீடியோ கிட்டவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை